ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எங்க வீட்ல வந்து இந்த பூ பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா இருக்குது. ஐ திங்க் ஒரு 4 இயர்ஸா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ கரெக்ட்டா இந்த சீசன் அப்ப மட்டும் எனக்கு பூ குடுக்க ஆரம்பிச்சுரும். நான் அப்பப்ப வந்து ஒரு 4, 5 பூ வந்து எனக்கு எப்படியும் வந்து பூஜைக்கு வந்து ஒரு 4, 5 பூ இருக்கும். உங்க வீட்லலாம் நீங்க மல்லிகைப்பூ வச்சிருக்கீங்களா? என்னன்றத நீங்க சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் இங்க பூ வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் நான் எந்திரிச்சு வாசல தொறந்த உடனே அவ்ளோ ஒரு ஸ்மெல்லா இருக்கும். ப்ளசன்ட்டா இருக்கும். எப்பலாம் நான் அந்த சைட கிராஸ் பண்றேனோ, அவ்ளோ ஸ்மெல்லா இருக்கும். நான் பெங்களூர்ல இருக்கிறனால வந்து இந்த மல்லிகைப்பூ வைக்கிறது அந்த இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால தான் இந்த செடி வாங்கி வச்சிருக்கேன். இந்த ஸ்மெல்லு வந்து நான் இங்க கிடைக்கல. ஆனா, நான் அந்த செடி வச்சிருக்கனால என்னமோ தெரியல, எனக்கு அந்த ஸ்மெல் வந்து அவ்ளோ ப்ளசன்ட்டா இருக்கும். ஆ மல்லிகைப்பூ வச்சிருக்கவங்களுக்குலாம் தெரியும், அந்த ஸ்மெல் எப்படி இருக்குன்ட்டு. ஈவினிங் அந்த பூ பூக்கும்போதும் சரி, ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிச்சு போம்போதும் சரி, அவ்ளோ ஸ்மெல்லா இருக்கும். ஸோ, அதனால தான் நான் வந்து வீட்டு வாசல்லயே அந்த பூ வச்சேன். இன்னைக்கு என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என் பொண்ணோட யோகா கிளாஸ்ல வந்து ஒரு ஃபுட் ஸ்டால் வச்சிருக்காங்க. என் பொண்ணு வந்து நெறைய ஐட்டம் செலக்ட் பண்ணி வச்சிருந்தா. ஆனா, அதுல நான் வந்து கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருந்தேன். ஆக்சுவலி அவ சொல்லிட்டு வந்தத பார்த்தீங்கன்னா, அவ குக்கீஸு, கப் கேக்கு, ப்ரௌனி அவளோட லிஸ்ட் பெருசாகிக்கிட்டே இருந்தது. நான் வந்து குக்கீஸ் வந்து நான் யோகா கிளாஸ்ல வந்து அப்பப்ப போய் நான் சேல்ஸ் பண்றேன். ஸோ எல்லாருக்கும் என்னோட டேஸ்ட் தெரியும். குக்கீஸோட டேஸ்ட். கொஞ்சம் வித்தியாசமா எந்த டேஸ்ட் அவங்களுக்கு தெரியாதோ அந்த டேஸ்ட்ட வந்து குடுக்கணும்னு நெனச்சேன். மைதா வேணாம், ஜீனி வேணாம். அத தவிர்த்து நீங்க வேற எதுல வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த ஃபுட் ஸ்டாலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பிள்ளைங்க செய்யணும். பிள்ளைங்களோட ஹெல்ப்போட தான் செய்யணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியணும் நம்ம விக்க போற பொருளுக்கு வந்து என்னென்ன பண்றோம், எப்படி பண்றோம், அதோட டிஃபிகல்ட்டி என்ன? இந்த ஸ்டாலோட மெயின் ரீசனே வந்து என்னன்னா, பேரண்ட்ஸ் வந்து ஒரு பொருள எப்படி விக்கிறாங்க, அவங்க ஒரு பொருள சம்பாதிக்கிறதுக்கு அவங்க எவ்ளோ இது பண்றாங்கன்றது வந்து பிள்ளைங்களுக்கு தெரியணுன்றது தான். ஒரு ஃபன்னா அவங்களுக்கு வந்து அத நம்ம டீச் பண்றோம். அதுதான் வந்து இந்த ஸ்டாலோட மோட்டோவும். ஸோ, அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிள்ளைங்க எது செஞ்சாலுமே வந்து பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ, அதுதான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ, என் பொண்ணு தான் வந்து இந்த பன்னு நான் செய்யும்போது அந்த வீடியோலாம் மிஸ் ஆயிடுச்சு. பேசிக்கிட்டே அப்படியே எடுத்தனால விட்டு போச்சு. நான் மாவெல்லாம் பெசஞ்சு குடுத்துட்டேன். என் பொண்ணு தான் வந்து அந்த மாவெல்லாம் உருட்டுறது எப்படிம்மா? அப்படி இப்படின்னு கேட்டு கேட்டு 1, 2 பன் அவ தான் அவங்க சொன்னது வந்து எல்லாருமே ஸ்டால் போடுவாங்க. அதுவும் இல்லாம சின்ன சின்ன பிள்ளைங்க தான் ஸ்டால் போடுறாங்க. எல்லார்கிட்டயும் எல்லாரும் வாங்கி சாப்பிடணும். நம்ம பிரைஸ் ஜாஸ்தியா வச்சாலும் எல்லாரும் வாங்கி சாப்பிட முடியாது. மினிமமா ₹20லேருந்து ₹30க்குள்ள வச்சீங்கன்னா, எல்லாரும் எல்லாத்தையும் சாப்பிடலாம். எல்லாரும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ, அதனால வந்து தான் நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே எல்லாமே சின்ன பிள்ளைங்க பண்றதுனால எல்லாமே மினி மினியா இருக்கட்டுமே, குட்டி குட்டியா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பன்னையுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டியா தான் போட்டிருந்தேன். நான் பாப்பா வைக்கிற ஸ்டால்ல வந்து எல்லாமே வந்து ஈச் ₹20 எதை எடுத்தாலும் ₹20 அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல குடுக்கலான்னு. ஆக்சுவலி நாங்க பிளான் பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, கொரியன் பன் பண்ணலான்னு சொல்லி தான் நான் இந்த பன்னே பண்ணேன். அப்புறமேல ஸ்டவ் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கொரியன் பன் வந்து அந்த சீஸியா இருக்கும். அது வந்து நம்ம கொஞ்சம் ஹாட்டா சாப்பிட்டா நல்லாருக்கும். அது ஆ சூடு இல்லைன்னா நல்லா இருக்காதே அப்படின்ற ஒரு நாள்ல நாங்க வந்து அந்த கொரியன் பன் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு, பட்டர் பன்னா ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு பன்னெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டோம்னா, கீ ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் தனியா தனியா எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுத்து நான் பண்ண லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கேக் பாப்ஸ் தான். ஆ ஸோ இத சொல்ல பண்ணணும். கேக் பாப்ஸ் தான். ஸோ நாங்க கேக்குமே பார்த்தீங்கன்னா, ஜாகரி ஸோ நான் கேக்கெல்லாம் வந்து ஜாகரி வச்சு என் பொண்ணு தான் வந்து நான் பீட்லாம் பண்ணி குடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சம் அவளும் பீட் பண்ணா. அ எல்லாம் அந்த கப் கேக் மோல்ட்ல ஊத்துறது எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே என் பாப்பா தான். அதெல்லாம் என்னால வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் எனக்கு வந்து அன்னைக்கு அவளுக்கு காலையில ஏர்லி மார்னிங் அவளுக்கு ஸ்கூலுக்கும் நான் பேக் பண்ணணும். அதுக்கு நடுவுல வந்து வீட்டு வேலையும் முடிச்சு வச்சா தான் எனக்கு அடுத்து கேக் வேலை செய்ய முடியுன்றனால நான் அடுத்தடுத்து பண்ணேன். அவ 12:00 வந்துட்டா. ஆ டைம் குடுக்க முடியல. அதனால இந்த 12:00 மேல வந்தோனே தான் நாங்க கேக் செய்ய எல்லாமே ஆரம்பிச்சோம். கேக்லருந்து பன்னு மட்டும் தான் மொத நாளே செஞ்சு வச்சிருந்தோம். மித்த எல்லாமே வந்து ஸோ அவ என்னலாம் எடுத்துட்டு போனான்னா, கேக் பாப்ஸ் எடுத்துட்டு போயிருந்தா. கப் கேக்ஸ்ல வந்து 2 வெரைட்டீஸ். அதே கப் கேக்ஸ்ல வந்து நான் அதுல வந்து கேக் பாப்ஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ப்ரௌனி பண்ணியிருந்தேன். வீட் வித் ப்ரவுன் சுகர்ல வந்து ப்ரௌனி பண்ணியிருந்தேன். அது ப்ரௌனியா குடுத்தா நல்லா இருக்காது. கொஞ்சம் பிள்ளைங்க வருவாங்க இல்லையா? அதனால அத கொஞ்சம் வித்தியாசமா ப்ரௌனி பால்ஸா பண்ணியிருந்தேன். அப்புறம் நம்ம ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி பட்டர் பன்ஸ் இவ்வளோதான். ஆனா அங்க போய் பார்த்தோம்னா, நெறைய பேர் வந்து நெறைய ஸ்பைசியா, டிஃப்ரெண்ட்டாலாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் பேரு கூட தெரியல. ஸோ அவ்ளோ நல்லா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்பரேட்டிவா அவங்கவங்க இத வந்து அவங்க ஸ்டால வந்து நல்லா பண்ணாங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி என் ஸ்டால வந்து அவளோட ஸ்டால வந்து அவ கையிலேயே குடுத்துட்டேன். நான் பக்கத்துல கொண்டு வந்து அப்பப்ப ஹெல்ப் பண்ணுவேனே தவிர, "நீ தான் விக்கணும், நீ தான் பண்ணணும், எல்லாமே நீ தான் பண்ணணும்னு" சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்பதான் அவளுக்கு வந்து ஒரு கடை வச்சு ஒருத்தவங்க நின்னு பண்ணா என்ன பண்ணணும் அப்படின்னா,
ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தான். வெரி ஹாப்பி. ஜீவா நீ இவ்ளோ அழகா பண்ணுவ நான் நினைக்கவே இல்ல. அந்த கேக்ல கிரீம் வைக்கிறதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, "அம்மா நானே பண்றேன்ம்மா" அப்படின்னு சொல்லி நான் ஒரு தடவ ட்ரைனிங் குடுத்தேன் இங்க. அதுக்கப்புறம் அவ தான் வந்து பண்ணி குடுத்தா. கொஞ்சம் குரூப் ஜாஸ்தியானோன தான் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், இந்த கிரீம் வைக்கிறதுக்கெல்லாம். நல்லா சூப்பரா போணுச்சு. தேங்க் யூ ஸ்னேகா மேம். எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்து, என் பாப்பாக்கு வந்து இப்படி ஒரு இது இருக்குன்றது எனக்கு தெரிய வச்சதுக்காக. ஸோ இந்த ஸ்டால் வந்து ரொம்ப சூப்பரா போணுச்சு. நாங்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இதெல்லாம் முடிச்சுட்டு, நாங்க நெக்ஸ்ட் அவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதையும் நாங்க வந்து சாப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொருத்தவங்க ஒண்ணு ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. சாண்ட்விட்சு, வெஜிடபிள் சாண்ட்விச் பண்ணியிருந்தாங்க. ஆ வெஜ் கஸ்டர்ட் சொல்லி கஸ்டர்ட் பண்ணியிருந்தாங்க. பானிபூரி, மசால் பூரி, பொரி இதெல்லாம். ஸோ என் பொண்ணு இந்த தடவ வந்து ப்ரெசென்ட் பண்ணது அவளோட இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்கும்போது, இன்னும் ஏதாவது ஸ்டால் போடனாலும், ஸ்கூல்ல ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணாலும், கண்டிப்பா அவள நான் என்கரேஜ் பண்ணுவேன். ஸோ அத என்கரேஜ் பண்ண வீடியோ உங்க கூட நான் கண்டிப்பா இந்த சேனல் நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. லெட்ஸ் see you on next video. Bye.